பாருங்க நல்ல கலர் ஆயிடுச்சு பாருங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், கேஃபேசி 1 டேபிள் ஸ்பூன் எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே மாவு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி எல்லாம் லிக்விட் ஃபார்மில் வரணும். பயங்கர திக்க வேண்டாம், அப்போ பயங்கர லிக்விட்டாக வேண்டாம், மீடியம் தான். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் நம்ம பச்சை பலாப்பழம் பாயில் பண்ண பச்சை பலாப்பழம் தான் அதை நம்ம போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போது 5 to 10 minutes நம்ம மேரினேட் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம எண்ணெயில் சன்ஃப்ளவர் எண்ணெயில் இப்போது மேரினேட் பண்ண முடிஞ்சிச்சு. 5 to 10 minutes முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சன்ஃப்ளவர் எண்ணெய் ஊற்றி அப்போது ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 1 by 1 நம்ம எண்ணெயில் போட்டு அப்போ ஃப்ரை பண்ணலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த டைமில் எல்லாமே எடுத்து நம்ம போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்புறம் தான் நல்லா கிறிஸ்பி டேஸ்ட்டாக வரும். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ நம்ம வேறு சைடில் மாற்றலாம். பாருங்க நல்ல கலர் ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க நல்ல கலர் ஆயிடுச்சு பாருங்க.